வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் ரயில்வே சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான வேலைவாய்ப்பு தகவலையும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்திய ரயில்வேலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் 10th 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னாலே போதுமானது. எந்த ஒரு எக்ஸாம்ஸும் கிடையாது. டேட்டா இன்டர்வியூ பேஸ் பண்ணி உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். சேலரி 30,000 வரைக்கும் இருக்குது. லாஸ்ட் டேட் 17/10/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல் சென்ட்ரல் ரயில்வேலேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இது தான். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங் டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 18/9 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 17/10 வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங் எல்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ உங்களுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் கிராஜுவேஷன் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா level 5/4 இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது 10th படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் level 1 அண்ட் level 3/2 இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தெளிவாக இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் 10th படிச்சிருந்தாலும் 12th படிச்சிருந்தாலும் அல்லது நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்தாலும் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷனுக்கு தனியாக இது மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே பேஸ்ட் ஆன் உங்களுடைய அதாவது ஸ்போர்ட்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா level 5/4 அப்படிங்கிறது அத்லெட்டிக்ஸு, பேட்மிண்டன், அதே மாதிரி பார்த்திங்கன்னா டென்னிஸு, டேபிள் டென்னிஸ். ஸோ இதில் பேஸ் பண்ணி இருக்குது. அதே மாதிரி 3/2 அப்படிங்கிறது வாட்டர் போலு, ஸ்விம்மிங்கு, அதே மாதிரி அத்லெட்டிக்ஸு, பேட்மிண்டன், அதே மாதிரி பேஸ்கெட் பால், பாடி பில்டிங், சைக்கிளிங், ஹாக்கி. ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு பார்த்திங்கன்னா level 3/2 இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கொக்கோ, பவர் லிஃப்டிங், டேபிள் டென்னிஸு, வாலிபால், விர்ஸ்லிங். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி level 1க்கு பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் ஃபாலு, அதே மாதிரி ஸ்விம்மிங்கு, பேஸ்கெட் பால், பாடி பில்டிங், பாக்ஸிங், கிரிக்கெட் தனியாக, ஃபுட்பால் தனியாக, ஹாக்கி தனியாக, கபடி, அதேமாதிரி கொக்கோ, பவர் லிஃப்டிங், வாலிபால், வெயிட் லிஃப்டிங். ஸோ இது மாதிரி பேஸ் பண்ணி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க போஸ்டிங் எல்லாமே. ஸோ இதில் நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷனுக்கு படிச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி level 5/4 பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்டு போர்ஷன் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா யூத் ஒலிம்பிக்கு அல்லது ஏஷியன் கேமு, ஸோ அல்லது சாம்பியன்ஷிப் ட்ராஃபி. ஸோ இந்த ட்ராஃபியெல்லாம் நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் ஹாக்கிக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா தாமஸ் அப்பர் கப்பு. ஸோ இது மாதிரியெல்லாம் இருக்குது. அதேமாதிரி 3/2க்கு நீங்கள் பார்த்திங்கன்னா இவங்க ஸ்போர்ட்ஸ் நாம்ஸ் படி என்னென்ன இருக்கணும், தேர்டு போர்ஷனாவது இருக்கணும். ஸோ வேர்ல்டு யூனிவர்சிட்டி கேம்ஸு அல்லது பார்த்திங்கன்னா சீனியர், யூத், ஜூனியர், நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இருந்துச்சுனாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி level 1க்கு தனியாக, பேட்மிண்டனுக்கு தனியாக. ஸோ இது மாதிரி உங்களுக்கான போர்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஆர்ம்ஸ் படி இதெல்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ரொசீஜர் உங்களுக்கு பேஸ்டான உங்களுடைய ஸ்கில்லு, கேம் ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும், அதேமாதிரி உங்களுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸை பொறுத்தும் உங்களுக்கு செலெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 500 and 250 சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போயிட்டு அதாவது அப்ளை பண்ணுறதுக்கு RRC sports recruitment@gmail.com. ஸோ இதில் நீங்கள் மெயில் பண்ணிக்கலாம். அல்லது 8121012936 இந்த நம்பருக்கும் ஃபோன் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல் சென்ட்ரல் ரயில்வேலேருந்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், அதாவது வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு அருமையான வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. முன்னணி நிறுவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேலை செய்ய நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, அதாவது மாணவர்களாக இருக்கிறீங்க, அல்லது பார்த்தீங்கன்னா இல்லத்தரசிகளாக இருக்கீங்க, அல்லது வேலை தேடுபவராக இருக்கீங்க, அல்லது குறைந்த ஊதியத்தில் வேலை செய்பவராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் இது. இந்த பார்ட் டைம் ஜாப் மூலமாகவே மாதம் 30,000 வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ் தெரிந்திருந்தாலே போதுமானது. வேலை கண்டிப்பாக இவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த வேலை என்ன வேலை, எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கிறத பற்றின
உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்கேன். மாவட்ட வாரியாக வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த மாவட்டமாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த லிங்க்கை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் நீங்கள் போயிடுவீங்க. அவங்க வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ஒர்க்கு அப்படிங்கிறத பற்றின தகவல் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. அல்லது நீங்கள் வந்து கேரளாவாக இருக்கீங்க, அல்லது கர்நாடகாவாக இருக்கீங்க, ஆந்திராவாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து தனித்தனியான லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் போயிட்டு அந்த லிங்க்குள்ளே வந்து போங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.